பூப்பாறை அருகே மூலத்தரையில் தண்ணீரில் தவறி விழுந்த 2.5 வயது குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது. மூலத்தரை பகுதியைச் சேர்ந்த கண்ணன் புவனேஸ்வரி தம்பதிகளின் ஆண் குழந்தையான மித்ரன் தான் உயிரிழந்தது. பூப்பாறை மூலத்தரையில் பன்னியாராற்றில் தண்ணீரில் தவறி விழுந்த 2.5 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தோட்டத் தொழிலாளிகளான மூலத்தரையைச் சேர்ந்த கண்ணன் புவனேஸ்வரி தம்பதிகளின் இளைய மகன் மித்ரன் தான் தண்ணீரில் விழுந்து உயிரிழந்தது. மதியம் 2:30 மணிக்கு தான் சம்பவம். மித்ரன் சகோதரன் லலித் குமாருடன் வீட்டின் அருகிலுள்ள ஆற்றின் கரைப்பகுதிக்கு சென்றுள்ளார். மித்ரன் ஆற்றில் இறங்கிய சம்பவம் அம்மாவிடம் தெரிவிப்பதற்காக சகோதரன் லலித் குமார் வீட்டிற்குள் சென்ற நேரத்தில்தான் சிறுவன் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டது. அவங்க அம்மாவை கூப்பிட போகணும்னு அதுக்குள்ள கீழே விழுந்துட்டு இறங்கி தேடி வந்தீங்க நின்றவங்க தம்பி உள்ள விழுந்துட்டியா அண்ணே அவங்க அம்மாவை கூப்பிட போகணும் காணும் இல்ல போகும்போது பார்க்கல அதுக்குள்ள காணோம். பொதுமக்களும் நெடுங்கண்டம் தீயணைப்புத்துறை அதிகாரிகளும் சேர்ந்து ஆற்றில் பரிசோதனை நடத்திய போதும் 1 மணி நேரத்திற்கு பின்பே இவர்களின் வீட்டின் 50 மீட்டர் தூரத்திலுள்ள பகுதியிலிருந்து மரத்தடியில் சிக்கிய நிலையில் மித்ரனை கண்டுபிடித்துள்ளனர். உடனடியாக ராஜகுமாரியில் உள்ள தனியார் മരുத்துവമനയ്ക്ക് கொண்டு சென்ற போதுം ഉയരെ കാപ്പാറ്റാൻ முடியவில்லை. കുട്ടിയെ ഇപ്പം നമ്മളിപ്പോൾ ഈ മൂലത്തറ പാലത്തിന്റെ മേളിൽ നിന്നായിരുന്നു 2:20 പോയെന്ന് അറിഞ്ഞത്. നമ്മൾ അറിഞ്ഞപ്പോഴത്തേക്ക് ഒരു 30 മിനിറ്റ് കഴിഞ്ഞിരുന്നു. വന്നു കഴിഞ്ഞ് മേൽവശം മുതലുള്ള ഭാഗം നമ്മൾ ഓരോ പാറയിടുകൾ ഇളക്കി പുല്ല് ഒരുപാട് ഈ വേസ്റ്റുകൾ തുണികൾ വരുന്ന കാരണം ഇങ്ങനെ കുരുങ്ങി കിടക്കുമായിരുന്നു. അതെല്ലാം മുറിച്ചു മാറ്റി ചെല്ലുമ്പോൾ പാലത്തിന്റെ താഴെ ഒരു തടിക്കഷ്ണം ഉണ്ടായിരുന്നു. അതിനകത്ത് ഇടയ്ക്ക് കുടുങ്ങിയിരിക്കുമായിരുന്നു. ന്യൂസ് ബ്യൂറോ രാജകുമാരി.